எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்களால் உருவாகக்கூடிய ஐடியாக்கள், இதை ரெக்கார்ட் செய்ய வேண்டும், அதாவது எழுத வேண்டும், அல்லது ஒரு கையில் இருக்க மொபைலில் உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப் கொடுத்து பேசி அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு முறை. ஓகே, எழுதாமல் போனால் சோம்பேறித்தனம் உருவாகும், நீங்கள் நினைத்தது நடக்காமல் போகும். அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை நீங்கள் உருவாக்கிக்காதீங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. எதையுமே ஒரு பிளான் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இதையும் உங்கள் மனசில் வச்சுங்க. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வரேன். கனவு காணுங்கள். திரு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிய வார்த்தை. தூங்கும்போது இல்லை, முழித்திருக்கும் போது கனவு காணுங்கள். எதிரில் நிற்கும் ஒவ்வொரு இடமும் இதில் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதுவே கனவு காணுவது. ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சந்தர்ப்பங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அன்லிமிட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது உலகத்தில் எல்லாருக்கும் பொருந்தும். நிறைய இருக்குது, ஆனால் அதை உபயோகப்படுத்துறதுல தான் எல்லாமே திறமை இருக்குது. இது கிடைக்கும் என்று மனதளவில் ஒரு கனவை உருவாக்கி கொள்ளுங்கள். அதுதான் உங்களை உயரை பறக்க வைக்க வைக்கிறது. இது கிடைக்கும், இதில் நான் பண்ணுவேன், அதை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு. இப்போது சரவணா செல்வரத்தினம் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய மால் மாதிரி இருக்குது. இந்த சரவணா செல்வரத்தினம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே டி நகரில் ஒரு ஓரமாக அந்த கடைக்கு ஏத்தாப்பில் சின்னதாக ஒரு கட்பீஸ் சென்டர் வச்சு ஒரு தள்ளு வண்டியில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார். விற்றுட்டு இருந்தார். அவர் ஒரு கனவு கண்டார். இந்த ஏத்தாப்பில் இருக்க அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இதை நான் வாங்கி அங்கே நான் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது தாங்க இன்றைக்கி சரவணா செல்வரத்தினம் கடை. அவர் கண்ட கனவை அவர் நிறைவேற்றியிருக்கார். இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, வெற்றி பெற்றவர்கள் எல்லோருமே கனவு கொண்டவர்கள் தான். இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோஜனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் வெற்றியாளனே. ரைஸ் பிரதர் யார்? சாதாரண படிக்காதவங்க, சைக்கிள் கடை வச்சுருந்தார். அவர் என்னால் பறக்க முடியும் அப்படின்னு நினச்சார். மாடிஃபிகேஷன்லாம் பண்ணார். சின்னதாக ஒரு டிங்கரிங் ஷாப்பில் வச்சு தன்னோட சைக்கிள்லேயே ஒரு 2 கிலோமீட்டர் அவர் பறந்து காட்டினார். இன்றைக்கும் ஏன் அவரோட பேர் சரித்திரத்தில் நிலச்சி நிற்குது அப்படின்னா, காரணம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண சைக்கிள் கடைக்காரரு அவர் பறந்து பறந்தே காட்டினார். அது எல்லாருக்கும் ஒரு வியப்பான சமாச்சாரம். அதனால் பறக்க முடியும், ஒரு மனிதனால் பறக்க முடியும்னு காட்டினது ரைஸ் பிரதர். அதனால தான் இன்னோவேட்டர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. புதிய கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு போனார். இதுக்கு தான் பொருந்தும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நிறைய இடத்துல பொருந்தும். உதாரணத்துக்கு இந்த டெண்டுல்கர்னு ஒருத்தர் விளையாடிட்டுருக்கார், நீங்கள் பார்த்துருக்காரு, விளையாடிட்டு இருந்தார். அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை. அவர் ஒன்றும் குடும்பம் ஒரு சாதாரணமான குடும்பம். அவருக்கு ஒரு ஆசை, பிபிட் ரிச்சர்டு மாதிரி விளாடணுண்டா அப்படின்னு ஒரு ஆசை. வெஸ்ட் இண்டீஸில் பிபிட் ரிச்சர்ட்னு இருந்தது. அது ரன் அடிக்கிற மிஷின்னே பேர். அப்படி அடிப்பார். இவரை மாதிரி நான் ஆகி காட்டணுன்னாரு. அவர் எய்ம் பூரா தன்னோட லைஃப்பில் ஃபேஷனாக எடுத்துக்கிட்டார். எஸ், இதுதான் என் லைஃப் அப்படின்னு எடுத்தார். அற்புதமாக விளாட்னார். பிபிட் ரிச்சர்டுக்கு ஈக்குவலாக விளாட். பிபிட் ரிச்சர்டே மீட் பண்ணி தோக்கடிச்சார். அந்த லெவலுக்கு விளாட்னார் டெண்டுல்கர். நீங்கள் நினச்சி பாருங்கள், யார் சாதாரண குடும்பம் தான். அவரை முடியும்னு நினச்சாரு, முடிச்சிட்டார். இதுதான் அவரை இன்றைக்கி இந்த உலகளாவிய அளவில்
பெரிய கிரிக்கெட் வீரராக உலகம் பூரா தெரியப்படுத்தியது எது அப்படின்னா இந்த முயற்சி, இந்த உழைப்பு. இன்னும் சொல்கிறேன், உங்களுக்கு யார் இந்த கபில் தேவ், சாதாரண குடும்பம், அவங்க அப்பா கிளர்க்கு, விளாண்டார். பெரிய சாதனைகள் 175 ரன் ஒரே ஆள். அந்த நேரத்தில் தோற்க வேண்டிய இந்தியாவை ஜெயிக்க வச்சார். 175 ரன் ஒரே ஆள் நின்று அடித்து ஜெயித்தார். எதிராளியை தோக்கடிச்சு காட்டார். எப்படி முடிஞ்சது? எல்லாமே தன்னால் முடியுங்கிற நம்பிக்கை ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தது. இன்றைக்கி அவர் பெரிய லெவலில் கனவு கண்டார். அதை கனவை நிறைவேற்றிட்டார். அவ்வளோதான். எல்லாமே கனவு தான், எல்லாமே கனவு தான். பெரிய பெரிய சாதனைகள் உருவாக்கினவங்க அத்தனை பேருமே கனவு கண்டவர்கள். நீங்கள் இன்னொருத்தர் இருக்கார், நம்ம ஊருக்காரர் ஸ்ரீகாந்த்னு பேர், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். எஸ், அவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச், புடென்ஷியல் கப் 36 ரன் எடுத்தார். அப்போ அது ஹையஸ்ட்டு. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். புடென்ஷியல் கப்பு உருவாகிறதுக்காக தான் ஒரு சிக்ஸர் அடிக்கிறார். அவர் அடிக்கும்போது இன்றைக்கி நீங்கள் அதை யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸர் அடித்த உடனே அந்த ஊரில் அந்த கமெண்டேட்டர் சொல்கிறான், ஹை இண்டியன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவரோட சிக்ஸர் பறந்து போச்சு, அவ்வளோ தூரத்துக்கு போச்சு. எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா அது? அவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் கப்பை ஜெயிச்சு காட்டினார். எல்லோரும் அடித்தாங்க, அவரும் அடித்தார். டீம் ஒர்க், எல்லாமே டீம் ஒர்க் தான். அவருக்கு மட்டும் தப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கி மேலே அந்த மேட்ச் அவர் தான். இவருக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் அடிக்கிற அடியை பார்த்து பாகிஸ்தான்காரங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இவனை தோக்கடிக்காமல் விடுறது இல்லைடா அப்படின்னு. பெரிய பெரிய ஆளுங்க ஜாம்பவானா கொண்டு வந்து பவுலிங் போட்டாங்க. ஒன்றுமே நடக்குது. ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸர் அடிச்சு காட்டுறாரு. மீட் பண்ண பால் சிக்ஸர் அடிச்சு காட்டுறாரு. அந்த பாலை அடித்து போட்டவனை அங்கேயாவது கேட்குறாரு கிண்டலா, என்ன பால் தரலையே அவனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் தள்ளி கொஞ்சிக்கிறான். எதுக்கு சொல்லுன்னா, வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த மேன் ஆஃப் த மேட்ச், அதுலேயும் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச். இந்த பாகிஸ்தான் அணியை திரண்டு எப்படியாவது அதை தோக்கடிக்கணும்னு பார்த்தாங்க. முடியவே இல்லை. கனவு, உழைப்பு, சாமர்த்தியம் எல்லாமே தானாக வரும். நீங்களும் முயற்சி பண்ண முடியும். இளையராஜா யார்? இவன் சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து பிறந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். இன்றைக்கி யார்? உலகம் போற்றும் கலைஞன். எஸ், சாதாரணமாக கண்ட கனவு. அவரோட பாட்டினாலே ஒரு தனி இசையை கொண்டு வந்துடலாம். இது இளையராஜா பாட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த லெவலுக்கு அவர் தனக்கு ஒரு யூனிக்னஸ், ஒரு தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் பாரதி ராஜா. என்ன அற்புதமான படைப்பு ஒவ்வொன்றும். அவர் தன்னுடைய பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் வந்தாங்க. அவரும் தன்னை நிலநிறுத்திக்கிட்டார். பாரதி ராஜா பெரிய ஆள், உண்மைதான். தான் பண்ண முடியும்னு ஆசைப்பட்டார், கனவு கண்டார், கனவை வெற்றி கண்டார். இவ்வளோதான். என் வாழ்க்கையில் பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ வந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், மனைவி கட்டி கொடுத்து சோத்தை தின்னோம், மதிய உணவு கொடுத்து கட்டி கொடுத்த சோத்தை தின்னோம். இதுதான் பல பேருடைய வாழ்க்கை. ரிட்டையர்மெண்ட்டாக ஆகிடும். கண்ணை மூடி கண்ணை திறந்தால் வயசாகிடும். பார்ப்பாங்க, என்னடா நம்ம பண்ணோன்னு. ஒரு மரமாவது நட்டோமாட அந்த நாட்டுக்காக, யாருக்காவது உதவுமா? ஒரு நிழல் தரும், எவ்வளோ தரும். ஒரு மரம் கூட நல்ல ஒரு சோத்துக்கட்டையாக பிறந்திருந்தா கூட மறைவிடமாக இருந்து அதுக்கு ஒரு யாரோ யூரின் போகிறதுக்காவது ஒரு இடமா இருக்கும். அதுக்கும் ஒன்றும் பண்ணலை.
சில பேர் குட்டிச்சவராக இருந்தால் கூட சிறுநீர்களுக்கு யூஸ் ஆகும். இவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, இறந்தாங்க, எத்தனையோ பேர் வாழ்ந்தான், செத்து போனான், அதில் இவனும் ஒருத்தன். அவ்வளோதான். இவனுக்குன்னு ஒரு ஐடென்டி யாராவது உருவாக்கினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையே. பல பேர் வாழ்க்கை இந்த மாதிரி தான். வாழ்க்கைங்கிறது வெற்றி பெறத்துக்காக உனக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பை தூங்கி சாப்பிட்டு எவ்வளோ வேஸ்ட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வெற்றி பெற வேண்டும் என்றால் போராடி தான் தீர்க்க வேண்டும், போராடி தான் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. தீர்க்கமான முடிவு, தீர்க்கமான எண்ணங்கள், நினைத்ததை முடிப்பென நம்பிக்கை, அதற்கான முயற்சி, இதுவே வெற்றியின் இலக்கை அடைய நீங்கள் செய்ய வேண்டியது. அதற்கான முயற்சியே இலக்கை கொண்டு வந்து நிற்கும். நீங்கள் செய்தது என்ன அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். செய்து பார் தம்பி, உங்களாலும் வெற்றி பெற முடியும். உன்னால் முடியும் நினச்சி பாருங்கள், வெற்றி கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம்.